பேலன்சிங் யுவர் வீல் ஆஃப் லைஃப் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப். உங்களோட பர்பஸ் ஆஃப் த லைஃபே வந்து வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதா. காசு பணம்னு ஓடிட்டே இருக்கிறது வந்து பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருக்கிறது வந்து நம்ம கம்யூனிட்டியில் என்கரேஜ் பண்ணலை. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அழகாக ஃபார்ம் ஆகி வரணும். அது எப்போ ஃபார்ம் ஆகும்? நம்ம வந்து ஓகே 20% நம்ம பிஸ்னஸும் ஃபினான்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட்டான 20% கூட இருக்கலாம் அந்த ஸ்டேஜில். பட் எப்போ அந்த 80% அதர் தென் அந்த 20% இருக்கிற 80% எப்போ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த 20%க்குள்ளே வரமோ அப்போ வந்து அது வந்து வீல் ஆஃப் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணாத மாதிரியும் நம்மளோட கம்யூனிட்டியோட கோட் ஆஃப் எத்திக்ஸை மீறின மாதிரியும் அது வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து எதுக்காக நம்ம பார்த்துட்டே இருக்கோம்னா, தட் வில் கிரியேட் அ வைப்ரேஷன். அது வந்து அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ்க்குன்னே ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் வைப்ரேஷன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது யார் மீறுறாங்களோ அப்போது அந்த வைப்ரேஷனுக்கு பிடிக்காது தானே. இட் வில் கிரியேட் அ நெகட்டிவ் இம்பேக்ட். கரெக்டு தானே? நம்ம எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஸோ திஸ் கோட் ஆஃப் எத்திக்ஸ் வில் கிரியேட் த வைப்ரேஷன். நம்ம கோட் ஆஃப் எத்திக்ஸ்க்கும் வைப்ரேஷன் இருக்குது, நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் பண்ணுற கோட் ஆஃப் எத்திக்ஸ்க்கும் வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது பீரியாடிக்கலாக நம்ம பேசிகிட்டே இருக்கணும். எப்போ பேசலாம்? அதுக்காக தான் மீட்டிங்ஸ்.